அதே மாதிரி தமிழ்நாட்டில் இயற்கை நம்மேல் ஏற்படுத்தும் இந்த போர் என்பது தொடங்கிடுச்சு. கேரளாவிலிருந்து தமிழ்நாடு திருவண்ணாமலையிலே அது உறுதி செய்யப்பட்டுருச்சு. எல்லாம் அரசன் என்று அமைக்கப்படும் திருவண்ணாமலையிலே நத்தி கண்ணை திறந்தது போல் ஒரு மலை சரிவு ஏற்பட்டிருக்குன்னால் இயற்கை நம்மேல் போர் கொடுக்க தயாராகிடுச்சின்னு அர்த்தம். மனிதனுடைய வாழ்க்கை இனி பருவநிலை மாற்றம் கண்டிப்பாக வரும். அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம தயாராகிக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தயாராகிக்க தான் வேணும். நீங்கள் 25 வருஷத்துக்குள்ளே நம்ம அதை தயார் செஞ்சுக்கணும். இல்லை 10 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ ஆனால் 20 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக தயாராகிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எந்த மலையோ மரத்தையோ நம்ம விட்டு வைக்கல. நம்ம அரசியல்வாதிகளுக்கு பருவநிலத்தை இயற்கையை எப்படி காப்பாற்றணும்னு தெரில. தமிழ்நாட்டில் 2 அரசியல் தலைவர்கள் பேசினாங்க. அவங்களும் எந்த அதிகாரமும் இல்லாமல் அப்படியே இருக்காங்க. இதுக்கு காரணம் நம்ம ஓட்டு போடுறதுல நல்லவங்களுக்கு, அதை விட்டுருங்க. அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம அடுத்த ஜெனரேஷன்